वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी तरङ्गनिकुरुम्बधृतिरं पटजटं शमनडम्बसुहरं भवहरं शिवं दशदिगन्तरविजृम्भितकरं कररसं मृगशिशुं पशुपतिं हरं शशिधनञ्जयपतङ्गनयनं परचिदम्बरनटं हृदि भजे நம்மளால் இந்த மனுஷ ஜென்மத்தில் பிறந்து ராகத்வேஷ மதமாச்சரி இல்லாமல் இருந்ததுன்னா அதை விட எனக்கு வேற ஒன்றும் மோட்சம் கிடையாதுன்னு தீர்மானம். மனுஷனுக்கு அது இருக்கக்கூடாது. वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी तरङ्गनिकुरुम्बधृतिरं पटजटं शमनडम्बसुहरं भवहरं. நீங்க பெரியவாள்கிட்ட வந்து சன்னியாசம் பண்ணணும்னு கேட்கும்போது பெரியவா ஒன்றும் உடனே ரெடியிலே அக்செப்ட் இல்ல. நான் என்ன பண்ணேன்னா சன்னியாசம் பண்றதே இல்லை எனக்கு. அவர் தான் வாங்குறதா இல்லைன்னு சொன்னார் கோழைகள் சுவாமிகள். அப்புறமா இல்லை எனக்கு எப்படி சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிரந்தத்தில் படித்தேன். பிறந்தும் பிரம்மச்சாரியா சாகக்கூடாது, மற்ற 3 ஆசிரமத்துக்காக தான் போய் சாகணும்னு ஒரு வார்த்தை இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு சன்னியாசம். அதுக்கு பஞ்சாட்சரம் எடுத்துக்கிட்டு வெறும் காயத்ரி தான் பண்ணி பையன் முன்னிண்டே காயத்ரி பண்ணிட்டு தான் பண்ணிடுறோம், பண்ணதே கிடையாது எடுத்துல. அப்புறம் கோலகால் சாமிகள் எதுக்கு அந்த அவதான சாமிகிட்ட வந்து கேட்டு அந்த மாதிரி பண்ணி எனக்கு பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் இல்லை ஷடாட்சரம் ஓம் சேர்த்தால ஷடாட்சரம் சேர்த்தா எனக்கு உபதேசம் பண்ணாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரன் அது எனக்கு ரொம்ப பிரியமாக இருப்பார், எனக்கு ரொம்ப அவ்வளோ தெரிஞ்ச பிரியமாக இருப்பார். அவர் உபதேசம் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்க இந்த கோயில் இருந்தது. நான் ஒத்திரி சொல்லி சன்னியாசி வாங்கிட்டேன் சொன்னால் சொல்ல விட மாட்டாங்க. பாதுலாம் அவர் சொல்லவே மாட்டா, ஒத்திரி சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி ஜெயந்தி அன்றைக்கி சக்கரவர்த்தி ராஜன் எதை கட்டாலும் கொடுப்பாருன்னு பேர். அதுக்காக நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணேன். அன்றைக்கி பார்த்தேன், அதுக்காக செலக்ட் பண்ணி நான் கொடுத்தேன். இப்படியே படுத்துனுட்டேன். நீங்கள் குமரேசன் கொடுத்து எனக்கு அரைமுறை சமஸ்கிருத தெரிஞ்சதில்லை. எனக்கு இது சம்பிரதாயம் நேர பெரியார் சன்னியாசம் கொடுத்து சம்பிரதாய விரோதமாக இருந்தேன்னா பெரியாரு பாதியும் எனக்கு குருவாக சன்னியாசம் நான் கொடுத்தோம்னு எழுதி வச்சுருந்தீங்க. ஏன்னா பட்டுக்குன்னு காலத்தில் எழுந்தோடனே குமரேசன் அளவுக்கு ஞாபகம் கொடுத்துட்டாங்க. பார்த்தா உடனே இங்கே நானே எப்போதும் நான் ஒரு அந்த சாமியில் இருப்பேன். அந்த சாமியில் இருப்பேன். எங்கே போயிட்டார் கேட்ட பாராட்டி போட்டார். எல்லாத்தையும் கொட்டாயத்தில் 2 மந்திரம் வந்து கேட்டிருக்கான். வந்துட்டான்னு கேட்டிருக்கா. அந்த கொட்டாயப்பட்டி இங்கே வந்துட்டான். உடனே டக்குன்னு அந்த பாதி கட்டை எடுத்து கொடுத்துரு. வேறு வாயை திறக்க வைட்டேன். அப்போ சொன்னேன் நான் சுவாமி சன்னியாசி இருக்கேன். அப்போ தீர்மானம் வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னால் அப்புறமா நீ எதுக்காக அடுத்துக்கிற விட்டுரு அப்படின்னா பெரியா கொடுத்துட்டேன். சன்னியாசத்துக்கு தீர்மானம் இல்லை. அப்புறமா முதல்ல பாதுகாப்பு கொடுத்தா அப்புறம் நாள் பார்த்தேன் சன்னியாசத்துக்கு நாள் பார்த்து அது பெரியவாளே சொல்லி சரின்ட்டாரா? இல்லை அப்புறம் சொல்லிட்டு அதுலேயே கூட இண்டிகேஷன் தான் நீங்கள் சன்னியாசம் தீர்ந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் அவர் கொஞ்சம் தயங்கம் இருந்தார். அப்புறம் அம்மாட்டில் போய் கேட்கணுங்கிறதுக்கு போனார். அப்புறம் ஓகே. சன்னியாசங்கிறது ஆக்சுவலி வஸ்திரம் கொடுக்கறது, பிரணவம் வந்து இது பண்றது, அவ்வளவுதானே. அதாவது மகா வாக்கிய உபதேசம்ன்றதுக்கு அதான் முக்கியம். அப்போ பண்ணல எங்களுக்கு பண்ணலதும். நான் பெரியார் ரூமில் இருந்தேன். பாலப்பெரியா வந்தபோது வெளியூர் போயிட்டு நாக்பூர்லாம் போயிட்டு நாத்தில் கூட வரேன். நீங்கள் என்னடா பிஏ அவர் சாரம் கேட்டீங்களா? சரி இல்லை உங்களுக்கு உபதேசம் மட்டும் மகதேசம் பண்ணல அப்படின்னா உடனே பெரியார் சொல்லு நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியதானே அப்படின்னுட்டா. டக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவட்ட தானே அத்தியட்சிவா கேட்டிருக்கேன். அவட்டே பிரிவாசனோட அவளுக்கு அது கிளியர் ஆச்சு இல்லையா? இல்லை பார்த்துப்பா. அதாவது நம்ம பண்ணுறது சட்டப்படியும் தப்புலேங்கிறதுக்கு பெரிய பார்த்து பண்ணி அவள்கிட்ட அப்ஜெக்ட் கேட்கத்தான் அவளும் பண்ணாத உடனே பண்ண வேண்டியதானே ஏன் விளையாள் ஏன் வச்சுருக்கல அப்படின்னு நேரே கேட்டாங்க. நான் வழக்கம் போல பெரிய சந்திரமூசிக்கு போனோடனே நாங்கள்லாம் போனோம். நார்வேல இருந்தாங்க. எல்லாரையும் அனுப்பிச்சு நீ உள்ளவான காவு சாட்சி கொடுத்தேன். அதுக்கு என்ன பண்ண முடியும் உபதேசம் பண்ணிட்டேன். அப்புறம் அவனை கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் குழந்தை சாமி போனேன். वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी சப்தசிரிங்கின்னு பேரு. அது என்ன கூட்டான் மேப் பார்த்தா பண்ண கேத்திரம் இல்லை. அது அந்த எம்பிக்கு பொறுத்து மெட்ராஸ் இந்த மகாராஷ்டிரிலேருந்து எம்பி பொறுத்து மெயின் ரோடில் இருக்கேன். நீங்கள் உண்டுகள் தள்ளி போனேன். இது ரொம்ப இல்லை சரஸ்வதி இது சப்தசிரிங்கின்னு பேர். அம்பாஜாபாண்டியில் அதுக்கு தான் 35 மைல் ஷார்ட் ஆகும்னு கூட வந்து நோட்டு நம்மளோட ஷார்ட் கட்டில் ஏறி ராங் ரூட்டில் போயிட்டேன். போயிட்டுக்கே போயிட்டு நைட் ஆகும்போது அது ஒரு அப்பா ஒரு சரியான இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஊருங்க. எனக்கு போனது 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிருப்பேன். நேர் ரூட்டில் போயிருந்தேன்னா அங்கே என்ன ஆயிருந்தேன். அங்கே மேலே இந்த தேங்காயெல்லாம் போட்டுக்கா கீழே இருந்தோடனே இதான் ரூட்டுன்னு பார்த்துருக்கேன். ஒரு தூரம் ஒரு மாடு வேறு தெரிஞ்சிருக்கு.
நான் அந்த ரூட்டில் ராங் ரூட்டில் போயிட்டேன். லெஃப்ட்டில் பொறுத்தவரை லைட்டில் போட்டேன். போனேன்னு எனக்கு டேரக்ஷன் தெரியும். எப்போதுமே நான் மேப் என்ன பார்த்துப்பேன்னா வெறும் மேப் பார்த்துக்க மாட்டேன். இங்கேருந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது, சவுத் ஈஸ்ட்னு ஒரு பஃபா பார்த்துப்பேன். எனக்கு ஏறின இடத்துலேருந்து அது இந்த பர்டிகுலர் டேரக்ஷனில் கோயில் இருக்குன்னு மட்டும் தெரியும் எனக்கு. அங்கே போகலாம் பார்த்தா கீழே கத்தனை வைப்பான். நான் போகிறதுக்கு மாட்டு கீழே இறங்கிட்டான். சொல்ல இங்கேயும் அங்கே போகணும். நான் பாதி தூரம் போயிட்டேன். போனால் ஒரே முள். என்னால் மேலே வச்சுருங்க தலையெல்லாம் முடி வச்சுக்க முடியல. அந்த முள் செடியாக இருக்கேன். எனக்கு எப்பாவது வலிக்கு எல்லாத்தையும் இடுப்பில் கட்டியிருந்தேன். போயிட்டே இருந்தேன். ஒன்று நாள் வந்துட்டே சிற்பாக என்னால் குறிஞ்சி எடுக்க முடியல எனக்கு. அன்றைக்கி சங்கடகரை சதுர்த்தி ஒன்று சாப்பிடல. ஞாயிற்றுக்கிழமை வெளியே இல்லாமல் வரைக்கும் ஒன்றும் ஆகலை எனக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு எனக்கு ஒன்று போய் காலையிலமாமே வரணும் போயிட்டு அப்படி போயிட்டு நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டேன். சாயந்தரம் 6 மணி ஆச்சு. இருட்ட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு. எங்கே ராத்திரி காடி இங்கே இருக்கிறதுக்கு இடமே இல்லை எனக்கு பார்க்கும்போது. அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. காலை ஆட்டுற மாதிரி இருந்தது எனக்கு. சரி போகிறேன் அவன்கிட்ட பணம் குடிக்கிறாண்டா ஆட்சியும் போகலாம் கிட்ட போனால் அது போனோம். நீங்கள் இந்த கீரிப்பில் வந்து சாப்பிட்டு நிற்கிறீங்க. தஞ்சாவூரில் வந்தீங்க. அது சூசைட் ஸ்பாடாக நீங்கள் ஒரு பாட்டுக்காக ஜெட்டி திரும்ப உடம்பெல்லாம் வெந்து எடுக்கேன். கொளுத்தினா நம்மளாம் தெரியல எனக்கு. இங்கேயே தூரம் பாடி எனக்கு. அப்புறம் திரும்பினா கோயில் லைட் தெரியும். கோயில் தெரிஞ்சுன்னா அங்கேருந்து ஏற முடியல. நான் அந்த இந்த இது இருக்கும் அந்த பாறையில் சின்ன அப்படி பிடிச்சா அப்படி பிடிங்க வந்துடுவீங்க. அப்படியே பிடிச்சிருங்க. என்னோட கிடியாரம் வச்சுருந்து அது போயிடுத்து மக்கு போயிடுத்து எல்லா சமாதானம் கீழே வந்து என்னால் கீழே போய் எடுக்கிறதுக்கு முடியல. ஏறி உட்காந்தேன். வெறும் மந்திர படமாக சாயந்தரம் பண்ணேன். குளிர் எனக்கு என்ன ராத்திரி குளிராக இருந்தால் பயம் எனக்கு. ஒரு பாறை வச்ச பை சான்ஸ் கிடச்சது. எல்லாத்தையும் கட்டி வச்சேன். அப்படி எனக்கு கீழே வந்து கொண்டு பயம் எனக்கும் தெரியும். கையில் டார்ச் மட்டும் வச்சுருந்தே இருந்தேன். கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தேன் மணி ஒரு 11:30 மணிக்கு என்ன நைட்டு நீங்கள் இன்னும் எனக்கு பார்த்துட்டு அப்படியே அந்த பாறையிலே போய் உட்காந்துருக்கேன். நைட்டு குளிர் வந்தால் கஷ்டமே நினச்சிருந்தே இருக்கேன் பாறை நீங்கள். அப்புறம் போய் பார்த்தேன் மேலே ஏறலான்னு ஏறினேன். இம்மிடியட்டாக அந்த மலையோ ஒட்டின இந்த ராங் சைடு போகிற ஒரு ரோடு வந்து அப்புறம் மார்த்தாண்ட மலையான இருக்குது. அது போகிற ரூட் வாங்க நீங்கள் போய் அது வரைக்கும் பார்த்தா படி இருக்கு. திருப்பி வந்து பார்த்தா எனக்கு எங்கே பெட்டி சாமான் வச்சேன்னு தெரியல. எனக்கு 1.5 மணி நேரம் தேடிருக்கேன். அப்புறம் இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். ஒரு பாபா நோத்து வந்துருக்கான். ஒரு ஜலாசயம் ஒன்று ஜலகோஃபான் இருக்குது. அங்கே இரும்பி இருக்கான். அப்புறம் பாபாப்பாங்க கூப்பிட்டு உள்ளுக்கிறவன் தான் எனக்கு இன்னொரு டொமச்சான் அவன் வழியாசி இருக்கான். இருக்கிற தாகத்தில் ஒன்று சாப்பிடணும்னு ஒன்று வேண்டியது. அவ்வளோ சில்லுன்னு இருந்து கடன் குடிக்க ஏதோ டப்பால் இன்னைக்கு சகோட்டம். இப்போ ஏன் அப்படி வந்தேன்? ஏன்னா டைகர் யூனிவர்சிட்டி ஏரியா இன்னைக்கு சீட்டாக இருக்குது. எப்படி வந்து எங்கே போய் ஒன்றால் வர முடியாது? எந்த ஊருக்கு தெரிஞ்சுன்னு கேட்டான். அவனுக்கு தெரிஞ்ச இந்தியாவில் யூபிக்காரன் அவன் நீங்கள் இருக்கான்னு. காலம்பரம் வந்து எனக்கோ தண்டத்தை ரொம்பவே வச்சுட்டேன். தண்டத்தை மட்டும் என்ன எடுத்துன்னு போக முடியாதுனாலும் வெறும் டார்ச் எடுத்துன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா கட்டி வச்சேன்னு வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 15 அடி இருக்கக்கூடிய அவன் வரல. நானே முதல்ல எழுந்துட்டேன். எனக்கு ஆன்சைட்டி அவனுக்கு ஆன்சைட்டி தண்டை பண்ண நினைக்கிறேன். அவள் அதுக்குள்ளே கவலைப்பட்டு போலீஸ்க்கு எந்த பிரச்சனை கொடுக்கலாம் என்னென்னு பார்த்துட்டான். போலீஸ்காரங்க 8:30 மணி வரை கட முடியாது. அங்கே சூசைடு இடம் விட்டு யாரும் லவ்வர்ஸ் அப்போ தான் போன வாரத்து நான் அந்த பணத்தை பார்த்தேன். அதுக்கு நேரம் யாரும் லவ்வர்ஸ் 2 பேர் செத்து வரப்பட்டாங்க. எனக்கு கடைசியில் இங்கே தான் அங்கே படுத்து அப்புறம் 1 மணிக்கு மேலே 2 பேரில் படுத்துட்டு காலம்பரி ஏறி போய் அப்புறம் மணிக்கு அப்படியே சரி. அது போய் எங்கேயோ மாட்டேன்னு தெரியலைங்க. ரொம்ப திண்டாடி தெரியலன்னு பார்த்தீங்க. அதோ பசி தாங்கலை டீச்சர் இடத்தெல்லாம் பணமும் ஒன்று வச்சுருக்கீங்க பார்க்குறீங்க. இங்கேனா கூட போகிறது 2 காரணத்துக்காக வைக்கிறேன். நான் இன்னும் பெரியாடு கூட இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன். எனக்கு கொலைக்கால சாமியில் அளவு ஆச்சாரம் இருந்தால் கூட ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் சம்ஸ்காரம் போல கொஞ்சம் இருந்துருக்கேன். அதனால முடியல. இருந்துன்னா நான் இப்போயே விட்டுட்டு நான் குளிர் தாங்க முடியுங்க. இங்கெல்லாம் ஒருத்தருக்கு கண்ணிலே காண்டிருக்க மாட்டேன். ஏதோ சுற்றிருப்பேன். நம்மளுக்கு ஏதோ ஒரு கலாசம் இருந்திருக்கேன் சுற்றிருக்கேன். அவ்வளோ ஆனால் ஒன்றரை எக்ஸ்பென்ஸ் படித்து பார்த்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன இடம்லாம் நான் ஒன்று நினைப்பில்லை. அத்தனை தினம் ஒரு இடம் எனக்கு நினைப்பில்லை. எனக்கு நான் மெமரி போகிற குறைச்சல் பார்த்தேன். என்னென்னு பார்த்து இப்படி பார்க்கல ஃபைனலாக ரெஸ்ட் ஆகணுங்கிறதால பார்த்தேன். நான் இப்போ பார்த்தம்போது தான் தெரிஞ்சது எனக்கு எங்கெல்லாம் சுற்றி எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்று அப்படியே எழுதிருக்கு. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஏன்டா இப்படி வந்தோன்னு தோணலையா? ஏன்டா இப்படி வந்து மாட்டின்ட்டோன்னு தோணலையா? இல்லையா? பின்ன என்னதான் தோணித்து? அப்படி இல்லை. ஏன்னா காரணம் சம்ஸ்காரம் இல்லையோ. இப்போ ஒரு இடத்துல என்னால் ராகதேசம் வந்துருது. இங்கே वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी. நான் ஓங்காரேஸ்வர் ஒரு நாள் அனுஷம். எனக்கு இங்கேருந்து போனது என்னாச்சு, அந்த கோல்டில் நான் படுத்து வந்தது அது கொஞ்சம் கிராக் ஆகிட்ட மாதிரி இருந்தது எனக்கு தெரியும். சரி அதனால் கிருஷ்ணசாமி எங்காருன்னு அவர் தான் அந்த இடத்தை கொண்டுறார். அப்போ போகும்போது தான் சப்தசிங்க கொண்டு அவர் தான் உடனே பயந்து போய் அவர் எக்கனாமிக் டைம்ஸ் எடிட்டர் வேறு. எனக்கு தான் பெருசாக எடுப்பதும் பயம், எனக்கு போலீஸில் கொடுத்துருக்கணும் பயம், அவ்வளோ எனக்கு பயம், நியூஸ் போட போடுறோன்னு. நல்ல ஆள் அது அவர் கொண்டு வந்து இருக்காரு. அவர் கொண்டு வந்து கோயில் அவரும் இந்த கூட வந்தோம் அவர் 2 பேர் மேலே போய் உட்கார் வெயிட் பண்ணியிருக்கா. நான் வரல. நான் சாதாரணமாக 2 மணிக்கு அங்கே போயிருக்கணும். ராத்திரி முழுக்க விளையாடணும். அவளுக்கு ரொம்ப கவலை. அப்புறம் 7 மணி தான் நான் போய் சேர்ந்தேன். நீங்கள் அந்த தினத்தை என்ன பண்ணேன், அந்த எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா மேலே அந்த பாதிகளை ஒரு இந்த பட்டு அஹிம்சா பட்டில் பாதி தூக்கி வச்சு பிரிக்கணும். நான் பூஜையத்தையும் ஒண்ண மாட்டேன். இந்த மாத்தியான கம்மிட்டு எடுத்து நமஸ்காரம் பண்ணி இருக்க நேரத்தை மட்டும் பண்ணி திருப்பி மூடி வச்சுவேன். அப்படி வச்சுருந்தேன். இந்த எங்கே பண்ணேன்னா அன்றைக்கி அந்த தண்டத்தை மாற்றுறதுக்கு சங்கரபாத் பாதாளுக்கு அங்கே தான் சன்னியாசம் கிடச்சது ஓங்காரேஸ்வரில். அது ஒரு வியாழக்கிழமை. அது அனுஷ நட்சத்திரம். எல்லாம் கணக்கு பண்ணி தண்டத்தை வச்சுருந்து அன்றைக்கி அந்த மொத்தம் வச்சுருந்து அந்த பாதுகாப்பு தீர்த்தத்தை நான் எடுத்து வச்சுருந்து அதான் அவங்க 2 நாளைக்கு எனக்கு கொண்டு ஒரு வாரத்தை கொடுங்கிறதால அந்த தண்ணியை எடுத்து வச்சுன்னு வச்சுருந்தே இருந்தேன்.
போயிட்டு மறுநாளைக்கு போய் பார்க்குறேன். மறுநாளைக்கு அந்த காவேரின்னு சின்னதாங்கன்னு பெரியது, இந்த நர்மதாரி சின்ன காவேரின்னு பெரிய சின்ன கறக்குதுங்க. போயிட்டு வந்தேன். என்ன ஆச்சு, ஃபிசிக்கல் டயர்ட்னால விட்டு போச்சு எனக்கு. போய் மறுபடியும் மறுநாளைக்கு 11 மணிக்கு அதுக்கு ஸ்நானம் விட்டு அப்புறம் மதியானம் சுற்றி பார்க்குறேன். தண்டத்தை காணும். கூட ஒருத்தன் வந்தான். அவன் எடுத்து போனால் அரை வருஷம் எனக்கு திரும்பி உடனே வந்திருந்தா ப்ராப்ளம் கிடச்சிருக்கேன். எனக்கு தண்டம் கிடைச்சிருக்கேன். அப்புறம் திரும்பி போய் பார்த்தா அது கிடைக்கவே இல்லை, போயிருந்தேன். அப்புறம் நினச்சிருந்தேன், இது மணி இங்கே எனக்கு சொல்லுவார், நீங்கள் சொப்பனம் கண்டாரம் அவர், நீங்கள் ஏதோ ஆரம்பம் ஒரு ஸ்டேஜில் வந்த உடனே இன்னும் ஸ்டேஜ் இருந்தால் நீங்கள் சன்னியாசியாக போயிருப்பேன், அது எல்லாத்தால் தான் போயிட்டேன்னு அவர் ராமாசுபாசத்தில் இவருடைய சொன்னார் அப்படின்னு சொல்லி. அதை போல் எனக்கு அனுகிரம் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அதிலே எனக்கு ஒன்றும் ஃபீலிங் ஒன்று, அந்த ஃபீலிங் போக மாட்டேங்கிறேன். எனக்கு தண்டை எப்போ போச்சோ அதெல்லாம் வந்து வெளியே எனக்கு ஒரு தண்டெல்லாம் கொடுத்தா அது மாதிரி இல்லை. அதனால் நமக்கு என்னாச்சு, இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் ஞானம் இல்லைன்னு நானே தீர்மானம் பண்ணிட்டேன். ஏதோ நமக்கு இண்டிகேஷன் தான் நமக்கு. அதை பற்றி நான் ரொம்ப ஒரி பண்ணிக்கிறேன். தீர்ந்து போச்சு ஞானத்தை பற்றி நான் ஒரி பண்ணிக்கல. இதான் சொல்கிறாப்பல எனக்கு இந்த அத்வைத மோட்சமும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அதாவது ஆஃப் பண்ணலை, இப்போ சொர்க்கம் ரோகமும் அது பண்ணல. நம்மளால் இந்த மனுஷன் ஜென்மத்தில் பிறந்து ராகத்வேஷ மதமாச்சரி இல்லாமல் இருந்ததுன்னா அதை விட எனக்கு வேறு ஒன்றும் துவந்த சகனம் வேணும். துவந்த சகனங்கிறது குளிர் வெயில் சாதாரணமாக ஒருத்தன் திட்டினா நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இது போல் சமயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அது போல் விஷயம் இல்லாமல் இருந்து ராகத்வேஷம் இல்லாமல் இருந்ததுன்னா அதோட மோட்சம் கிடையாதுன்னு தீர்மானம் எனக்கு. மனுஷனுக்கு அது எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் பார்க்குற பொழுது நான் எவ்வளோ இப்போ எல்லாரையும் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. எனக்கு பார்த்ததுக்குள்ளே பெரிய ஸ்பிரிச்சுவல் லெவலின்னு கீழே வரைக்கும் அந்த துவேஷங்கிறதுக்கு டிக்ஷனரியிலே இல்லாதவன் மகாபிரியா ஒருத்தாங்க. மகாபிரியா ஒருத்தருக்கு வருது துவேஷங்கிறது இன்னி கூட அவளுக்கு எதை பற்றியும் துவேஷம் கிடையாது. துவேஷமே இல்லாத ஒரு பரிபூர்ணமான வஸ்து பார்க்கணுன்னா அவள்கிட்ட அது மட்டும் பூர்ணமே இல்லை. அப்போ அது துவேஷம் இருந்தால் தான் பூர்ணமே, பெரியா பூர்ணமே இல்லை, அவ்வளோதான். நீங்கள் அதை தவிர்த்து அவளை போல் பூர்ணமான வஸ்து கிடையாது, இன்னி கூட கிடையாது. பார்த்தேன் என்ன ஒரு சகஜம் எதை வச்சு சொல்றது பெரியவா, என்ன இன்சென்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பண்ணே கிடையாது. ஒன்று நான் சின்ன சமாளம் சொல்றேன், எழுதுல மட்டும் இல்லை. அது யாரை பற்றி எப்படி குற்றம் சந்தோஷமாக சிரிச்சு விலகி அவளுக்கு ரியாக்ஷன் அப்படி மறைச்சிக்கிறது இல்லை. சுவாபாவிகாக ஒன்று அவளுக்கு வர பார்த்தீங்க. அவளை பற்றி குறை சொன்னான், அவளை பற்றி குறை சொன்னான். 1 மணி நேரமா எது வந்தால் தப்பு. எப்போ கோபம்னா தேசம் கிடையாது, கோபம் வரும். கோபம் வரும்னா ரொம்ப அநியாயம். சந்திரமணி இருக்கு தப்பு பண்ணி பேசிக்காக ரொம்ப தர்மத்தை விட்டுட்டான்னா அது கோச்சுப்பா. சந்திரன் பண்ணுற போது ஒன்றும் என்ன பண்ணிட்டான், நீங்கள் பழைய நிர்மாத்தை அரைச்சி விட்டேங்க. அது சந்திரமணி பண்ண பெரிய உடனே அரைச்சி விட்டது. அது சந்திரமணி குத்தம் பண்ணாலோ அது வேறு ரொம்ப பேசிக்காக தர்மம் பண்ணாலோ நீங்கள் பர்சனலாக இதே மாதிரி அவளை யாராவது குத்தம் சொல்லியோ இதே மாதிரி இருந்தோ அவள் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் பெரியவா? பார்த்துருக்கல அதே மாதிரி பார்த்துருக்கேன். சாதாரணமாக அவங்க சொன்னால் அதில் ஒன்றும் பண்ண மாட்டேன், காலியாக பண்ண மாட்டேன், லட்சியமாக மாட்டேன். சந்தோஷம் மூணு கேட்டு ரொம்ப அட்டென்ஷன் அப்போ தான் இருக்கும். திட்டினானா அப்போ இருக்கிற அட்டென்ஷன் நீ சிரிச்சு பேசும்போது அட்டென்ஷன் இருக்காது. அப்படி என்ன சொன்னாலும் கேட்டுவேன். ராமகிருஷ்ண தீட்சையை சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தெரியல, பாஷ்யத்துல வருது, சங்கர பாஷ்யத்துல சனத்குமார் தான் முருகனா அவதாரம் பண்ணு திடீர்னு நிறுத்தினா இடையத்த முடியல. தென்னாடு நம்ம இதை படிச்சுருக்கோம், நமக்கு தெரியலையே எந்த புராணத்துல இருக்குது சனத்குமாரன் தான் முருகனா அவதாரம் பண்ணினார் அப்படின்னு. ஏன்னா உடனே இது யாருக்கு தெரியும், புராணத்துல பண்டிதர் உடனே ராமகிருஷ்ண புராணத்தை கரைச்சி குடிச்சோம் வந்து நம்ம இதுக்கு அத்தாரின்னா சோமதேவ சர்மா தான் இப்ப கேட்டுவான்னு சொன்னாராம். கேட்டா அவர் வந்து திரிபுரா ரகசியத்திற்கு போனோடனே சொல்லிட்டாராம். திரிபுரா ரகசியம் எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்தோடனே இந்த பார்த்துட்டு பெரியவா இதை நீ அந்த காமகோடி பிரதீபத்துல எழுது அப்படின்னா எழுதிட்டு இப்ப சொல்றானா எப்படி எழுதுவேன், எப்படி எழுதியா அப்படின்னு கேட்டா இது மாதிரி இந்த கதையை எழுது, ஆரம்பத்துல இருந்து எழுது. இது மாதிரி பார்த்தது பார்த்தோன்னு பெரியவாளுக்கு தெரியல, எனக்கு தெரியலங்கிறது மற்றவாளுக்கு தெரியணும், எனக்கு தெரியலங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுல ஒரு சந்தோஷம் பெரியவாளுக்கு தனக்கு தெரியலங்கிறத பால் எழுதிருக்காரு. சும்மா பால் ஒன்று இருக்கும், என் நோத்தம் நரிக்க வரவங்கள போய் சும்மா சாமி பட்டி கிடைக்க நீயே வைத்தனா சந்தோஷமா பெரியவாளுக்கு. இன்னைக்கு நான் சன்னியாசியா வந்துருக்கேன், எங்க அப்பா அம்மா தான் டேய் நீ வான்னு கூப்பிட்டுருக்கா, எனக்கு அப்புறம் இவன் தான் என்ன கூப்பிடுறேன், நீ வா ரசனைக்கு பாருங்க, நீ வா போய் வந்தா கூப்பிடுறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேட்கறது. ரசிப்பா ரொம்ப ரசிகால பெரிய இருந்தாரு, அதெல்லாம் இப்போ ஜாஸ்தி. என்கிட்ட காமிச்சால நான் இப்போ செத்தாரால கேட்டேன் இந்த மௌனசாமியை பற்றி. நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துருக்கேன், தடியாக இருப்பார். நாளே எனக்கு செட்டியார் இதுன்னு புஸ்தகம் இங்கே திருமணத்தில் இருந்தால் அவளுக்கு இல்லை, அவர் திரைலிங்க சுவாமிகள் கொஞ்சம் அவரெல்லாம் மௌன சுவாமிகள் கும்பகோணத்துல வந்து அதிர்ஷ்டம் இருக்கு, அது திருமணத்தில் தான் இருந்தார் முன்னாடி. அங்கேயிருந்து அவர் எங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். அப்படியே எப்படி இருந்தார், எப்படி இருந்தாருன்னா அவரை ஃபோட்டோ போட்டுருக்கீங்க. இந்த கால் வந்து இப்படி நமக்கெல்லாம் அப்படி மேலே எனக்கு கீழ் வரைக்கும் போய் இடிக்க முடியல.
முத்தாசனம்னு பேர் நீங்கள் நான் சொன்னேன் அப்படி இருந்தாலும் ஃபோட்டோ போட்டுக்கணும் இப்படி தான் டக்குன்னு போட்டு காமிச்ச உடனே பெரியாங்க சரி போட்டோ அப்படி ரப்பர் மாதிரி வளர்க்கல அப்படி நீங்கள் இப்படி போட்டு இந்த இது இந்த பாதம் இப்படி ஒட்டுறது அப்படி போட்டு காமிச்சா பெரியா இப்படிதானே அப்படின்னா இப்படிதான் அப்படின்னா இதுதான் முத்தாசனம் போட்டு காமிச்சு போட்டு காமிச்சால அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும். சிவன் சார் அப்படியே உட்காந்துருப்பாரு எப்போதுமே இந்த மாதிரி கிளாஸ்ல போட்டிருப்பா 2 முட்டியும் கிட்டத்தட்ட காது கிட்ட இருக்கும். அப்படியே கத்திரி போட வேண்டாம் பெரியவா கத்திரி போட வேண்டாம் நம்ம நாடி போட்டு இருக்கா கத்திரி போட வேண்டாம் சாதாரணமா உட்காந்துக்கணும் அப்படின்றாரு பாலு. அப்படியே கத்திரி போட்டு மணிக்கணக்கு உட்காந்துட்டு இருப்பா பல்லாக்கில் போயிட்டு இருக்கிறது ரோட்ல ஏதோ கஷாப்பு கடை இருக்கா பார்த்துட்டு இந்த போகிலாம் சொல்லுக்கா கண்டிண்டியா அப்படின்னு கண்டிண்டே அப்படின்னு அவளுக்கு ஏதோ அதை பார்த்தோன்னா செவலா இருந்தது. உடனே பெரியவா எடுத்து சொன்னாராம் அடுத்த இடத்துல சவாரியை கட்டிட்டு சிசி கூப்பிட்டு ஆளுக்கு 50 ரூபா பணம் கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வர சொல்லு. அவளுக்கு கல்லே குடிக்க சொல்லுவாங்க நீங்கள் பெரியா ரொம்ப வந்து ரொம்ப லிமிட்டடாக குடிக்க சொல்லலாம் நீங்கள் ஓவர் குடிக்கிறாங்க உடனே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வேலை உடனே அவன் பார்த்தோன்னே அவனுக்கு செவலை வந்து கொடுத்து உடனே அனுப்பிச்சுட்டா. ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிக்கல் பெரியவா ரொம்ப ப்ராக்டிக்கல் அதை பெருசுப்படுத்த மாட்டான். ஆனால் ரொம்ப பேசிக்காக வந்து துரோகம் பண்ணான்னா அதை மட்டும் டாலரேட் பண்ண மாட்டாங்க விட்டுவாங்க தீச்சு. செல்வராஜன் இருக்காரு அவரையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இன்சிடென்ட் அவன் மறக்கணும்னு சொல்லுவான் மறக்க இந்த நாகமுத்துன்னு இருக்கான் அவன் தான் சொல்லுவான் அவனுக்கு மாடு வந்தான் பார்த்தோன்னா பால் யாரோ கொண்டு புதுசு பால் வச்சுருக்காங்க இவன் கிளாஸ் கொடுத்துட்டு இவன் தான் எனக்கு பால் கொடுக்குறான்னு தான் பால் குடித்ததை வச்சு பாதி அவனை கொடுன்ட்டு டம்ளர் கொடுத்துட்டாங்க. அவனும் அப்படி அதில் தான் நிற்கிறேன் மடத்தில் இருக்கிறேன் ரொம்ப நான் மாட்டை பார்த்துக்கோம் நாகமுத்துன்னு நாங்கள் ரொம்ப அங்கே மடத்தில் இருக்கும்போது நான் வந்தேன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பான் பார்த்தேன் ரொம்ப அப்படிலாம் விளையாண்டு वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी. கங்கையோட சொல்ல போகிறேன் லிங்கத்தை நீங்கள் பார்க்கணும் சைனிக்கு பார்த்தேன் எனக்கு ஒரு அப்படியே நம்ம உள்ளுக்குற ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு அப்படியே ரியலாகவே ஒரு இந்த இன்ஸ்பிரேஷன் மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் நான் அந்த ஃபீல் பண்ணது அப்போ தான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் அப்படி இருங்க கங்கையோட சொல்ல போகிறோம் அந்த பெரிய விஷயம் பண்ணிட்டாரு நீங்கள் அதுவும் அதில் என்ன விசேஷம்னா வேறு எதுவும் நிற்காது பால் நிற்காது தண்டை ஒன்றுமே நிற்காது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சந்தனம் பண்ணி 18 கேஜி எங்களுக்கு கணக்கு அதில் 18 கேஜி சந்தனம் தாரத்துக்கு கொண்டு வந்து அப்படியே நிற்கிறது ஒட்டிக்கிறதா நிற்கிறது பாக்கி எதுவும் ஒட்டிக்கிறது இல்லை அவ்வளோ ஸ்மூத் பாலிஷ் பண்ணுறா விட்டு அப்படியே கொட்டிவிடும் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே நிற்கும் சந்தனம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தா அதுவும் அன்னாவசியம் பண்ணும்போது இப்படி இருக்குன்னா அமர்நாத் லிங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கு சோனா அப்படி இருக்குது அவசியம் நீங்கள் ஒரு தடவை அன்னாவசியத்துக்கு முதல் நாளைக்கு மறுநாளைக்கான போயிட்டு வந்து நீங்கள் அந்த அன்னாபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் இன்வால்வ் விடாமல் அது எனக்கு யாரு தெரியுமா சொன்னா உங்க கூட ஒருத்தர் வந்திருந்தாராமே அப்ப நானும் அவரும் தான் போனோம். யாரு எனக்கு ஞாபகம் இல்ல பெரியவா நாங்க 2 பேரும் போவோம் பெரியவா சொல்லிதான் ஆரம்பிச்சா அப்படின்னு. இது எப்படி எனக்கு 5% சொல்றேன் கங்கை கொண்டு வந்தோம் பெரியவாளுக்காக கங்கை ஹரித்வார்லேருந்து 365 காப்பர் சீட்டில் போகணும் பெரியவாளுக்கு தினம் கங்கா ஸ்நானம்ங்கிறதுனால ஃபேமிலி கடைசி மட்டும் பெரியவா சொன்னா கேட்குறேன் கலெக்ட் பண்ணி சொன்னீங்க பெரியவாள்கிட்ட நானும் பர்மிஷன் வாங்கல பெரியவா எனக்கு பர்மிஷன் கொடுப்பட அவளுக்கு தெரியாது எனக்கு நீங்களால கலெக்ட் பண்ணுறேன் பெரியவாளுக்கு ஹரித்வாரில் போய் ஜலம் கொண்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பணம் கலெக்ட் ஆச்சு. முதல்ல எங்கள் பூராசிரமானா வளம் கொடுத்தப்பறம் பாக்கி வருஷம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தான் ஆச்சு ஜாஸ்தியாக 1.5 லட்சமா அந்த காலத்தில் அந்த காலத்து ரொம்ப அந்த காலத்துல கங்கை பாத்திரம் பண்ண முடியும் அப்படி லாரியில் போய் அந்த செப்பு பாத்திரம் ஒன்று இருக்கு இந்த பால் கேன் மாதிரி பெரிய சைஸ் பாத்திரம் 16 லிட்டர் 15 லிட்டர் ஸ்நானம் பண்ற மாதிரி தினமும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அதுக்காக கங்கையை கொண்டு போகிறதுக்காக கொண்டு போய் கடைசி நேரத்தில் என்ன பண்ணோம் இப்போ பாலு இருந்தார் பாலு சொல்லலை நீங்கள் அப்புறம் நம்ம மலைப்படி கிருஷ்ணன் இருந்தார் சொல்லுங்க நீங்கள் கடைசி நிமிஷம் 2 நாளைக்கு கிளம்புறதுக்கு கூட தான் சொன்னேன் லாரி கிடைக்கல கடைசி நிமிஷத்தில் யாரோ ஒருத்தர் எனக்கு இந்த ஜடாதனுக்கு தெரிஞ்ச நானும் ஒருத்தர் டெல்லியில் இருந்தார் நாங்கள் முன்னாடி ஹரித்வார் போகும்போது ஸ்நானம் பண்ணும்போது எங்களுக்கு ஒன்று கூட்டம் கேஷில் சொன்னோம் அவுட் ஆஃப் நீ ப்ளூ ஸ்கை எங்களுக்கு ஒரு லாரி கொடுத்தோம் சரி பெரிய லாரி எப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டில் அந்த பெரிய கூத்து போன மாதிரி அதில் போல லாரி கொடுத்து எங்களுக்கு நீ எடுத்துக்க சொல்லி கொண்டு கொடுத்துருத்தாரு முதல்ல போகும்போது லோடு அதில் பாதி லோடு மேலே நான் கேன் அடிச்சோன்னா அட்டும் போது நீங்கள் கொண்டுட்டேன் நீங்கள் கொண்டு போகிறோம் பெரியா சொன்னால் எப்போ பர்மிஷன் கேட்டேன் பெரியா என்ன பண்ணான்னா நான் கொடைக்கால் சாமிகள் அந்த ருக்வேத பையன் மொத்தம் அப்புறம் அந்த பம்பாய் கிருஷ்ணன் லம்பா கிருஷ்ணன் நீங்கள் நான் 4 பேரும் எடுத்துன்னு போனேன் போகும்போது நீங்கள் சுற்றிட்டு டெலிவரேட் பண்ணி போனான் அது என்னாச்சு ஃபில்லப் பண்ணி கொண்டுட்டேன் நீங்கள் அதுக்குன்னு தனியாக கிரியேட்டர் பண்ணி அது பண்ணி ஆடாமல் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பண்ணி அப்போ பயம் வேறு எனக்கு சிங்கிளால் எனக்கு தனியாக கொண்டு போய் கொண்டுட்டேன் எனக்கு அதே நாளைக்கு பெரிய என்ன பண்ணால் கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்ன உடனே வந்தால் ஒரு லாரி பிரேஷனம் பண்ணால் அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி இருந்தாலையும் பார்த்தா நீங்கள் அப்பயே சொன்னார் க்ளீனாக அப்படின்ட்டப்ப நான் கிளம்பிட்டோம் குனிந்து வந்து வச்சோம்னா எனக்கு அபிஷேகத்துக்கு கூடாது அப்படின்ட்டு பெரியார் சொன்னால் கொண்டு போயிருந்து எனக்கு கூடாது
ஒரு ராஜா பண்ணிருக்கான், வெறும் கங்கையில் அபிஷேகம் பண்ணுங்கிறது, கங்காபிஷேகம் பண்ணுறது, கங்கையில் கொண்டு போ அப்படின்ட்டான். நாங்கள் ஒரு 20-25 கேனை கொண்டு போனோம். பெரிய மகாபிஷேகம். அந்த காலத்திலே 18,000 ருபீஸுக்கு அப்போ இப்போ இமேஜின் பண்ணுங்க, பார்த்து நீங்கள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி முதல்ல பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணி அதை கொண்டு வந்தீங்க. இப்போ நடுவில் ஒரு கேள்வி, ஏன் உங்களுக்கு அப்செட்டா இல்லையா? பெரியவா ஒத்துண்ட அப்புறமா கொண்டு வந்திருக்கு, பெரியவா வேண்டாம்னு சொல்லிட்டானா? நமக்கு எப்போ கொடுத்தாச்சு அப்புறம் நான் பற்றி வரைய எதை பற்றியுமே அதெல்லாம் எனக்கு லாஸ்ட் வீட்டில் ஆறுதல் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஆகலை. எனக்கு சரி ஒன்றுக்கும் அவா இது பண்ணிக்கிறது இவ்வளோ அல்லோ பண்ணல கொண்டு வந்து கிளம்புனாலும் பெரிய காரியம். கொண்டு போனால் என்ன பண்ணோம், கொண்டு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கங்கையில் எடுத்துக்கிட்டேன். எனக்கு விடு அப்படின்னு பெரியான்னு அது பாய் சிலவர் நீங்கள் பெரியாளை கட்சி அந்த பால் எல்லாம் செய்து அப்படியே விஷயம் நான் பெரியாளுக்கு பண்ணேன். தலைவர் கொண்டுனேன் போய் அது ஒன்று வரும். அப்புறம் வேண்ட முடியும், அதாவது அதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுக்கு எப்படியே பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னார் அவர், இவ்வளோலாம் மண்டலி நீங்கள் அந்த வேதவனேச குருக்கள்னு அவர் இந்த வேதாரண்ய குருக்கள் கொஞ்சம் ஆச்சாரம் இருக்கிறவர் வயசானவர். அவர் சொன்னார், நித்தியப்படி அன்னத்துக்கே இல்லைங்க, 550 ஏக்கர் நமக்கு லேண்டு சேர்ந்து இருக்குது, நமக்கு ஒரு மணி அரிசி கிடையாது நெய்வேத்தியத்துக்கு, இதுதான் ஏற்பாடு பண்ணுவோம். நான் சொன்னேன் அப்படி பெரியா கோச்சுப்பா, நீ ஒன்று பண்ணுவா, நான் போகிறேன், நான் காஞ்சிபுரம் போகிறேன், நீங்கள் எழுதி எனக்கு லெட்டர் எதுக்கும் அது பெரிய பாட்டு காமிச்சிக்க, நானும் டைரெக்டாக சொல்லக்கூடாது, உடனே அதான் பெரிய ரியாக்ட் பண்ணி போறீங்க விடுவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு லெட்டர் எழுதுங்கோ, எப்போ ஒன்று அவனேசம் பண்ணிட்டுன்னு சொன்னார். எங்கிட்ட சரி லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு படின்னு என்ன படிச்சு சொன்னீங்க. சரி எடுத்து செய்ய அப்படின்ட்டா பெரியா. கங்கை ஒன்றுக்கு என்ன போகிறேன். முதல்ல என்ன பண்ணோம், இந்த பழைய வாஞ்சி தத்தால் இருந்தார் 42 அண்டாவில் எடுத்து ராத்திரி 2-6 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தோம். அன்னத்தை முதல்ல பார்க்கும்போது நீங்கள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அடிச்சிருக்கு, எடுத்து ஆளுகள் எடுத்து கொட்டுறதுக்கு நீங்கள் 23 மூட்டை 19 மூட்டை தான் முதல்ல ஆச்சு நீங்கள். அப்புறம் ஒரு ராயர் இந்த நங்கநல்லூரில் நங்கநல்லூர் அந்த முதல் அனுமான் கட்டினார் ஒரு ராயர் ஒருத்தர் நீங்கள் கமிட்டியும் அவர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டு நம்ம பழக்கடை தியாகதான் அவர் ஃப்ரெண்டுன்னு அவர் கேட்டு அப்புறம் தான் பாய்லர் 3 வருஷத்துல கொடுத்தேன் இன்றைக்கி. அவள் அந்த திருச்சியிலேருந்து பாய்லர் வாங்கி அப்புறம் ஆரம்பித்தோம். 3-4 வருஷம் நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்துனீங்க. அதுக்கப்புறம் நம்மளால் எவரிச்சு பண்ண முடியலைங்கிறதால அப்புறமா விட்டு அப்புறமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் 26. அப்போ என்ன பண்ணால் முதல் வருஷம் நான் பண்ணுங்கிறதுனால எல்லாரும் பம்பாயிலேருந்து எனக்கு பம்பாய் கிருஷ்ணமூர்த்தி இருந்தால் நிறையா ஒரு 100 சோழி 100-200 எல்லாருக்கும் புட்டோட வாங்கி வரவாளுக்கு தர்ஷனம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி அந்த ஆர்கியாலஜியில் டிபார்ட்மெண்ட் கூட வேட்டி கொடுத்து குருக்களுக்கு சீட்டுக்கெல்லாம் வேட்டி கொடுத்து பெரிய ஸ்கேல் பண்ண பார்த்தீங்க. திருடின்னு போட்டான் அந்த எல்லாம் ஆன்டி அகெயின்ஸ்டிங்க நீங்கள். அந்த இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார், இப்போ அவர் நான் திரும்பி போயிருந்தேன், அவர் மாறியே போயிட்டேன் நீங்கள். நான் தான் காரணம் திருடுறதுக்கு அப்படின்னு அப்புறம் சொல்லாதீங்க. இனிஷியலாக வருஷத்தெல்லாம் திருண்டு போட்டான், எல்லாம் பண்ணாங்க, திருண்டு போட்டாங்க, உங்களுடைய சப்போர்ட் இல்லை. இங்கிருந்து வெறும் இருப்பனையை கொண்டு வந்து திருடுமுதலேருந்து சந்திரா ஆள்கிட்ட சொல்லி திருடுமுதலே நிறையா வெறும் முழுக்க அந்த கார்த்திகை மாதம் பொறுத்துக்கு வெறும் இழுப்பண்ணியை காய்ச்சி நீங்கள் அந்த குழியாக இருக்குது ஓய்த்துருங்க பிரமாதமாக எடுத்து போகிறாங்க. இப்போ என்ன ஆடுதுன்னா பிரம்மோத்சவம் மாதிரி ஆயிடுத்து. இப்போ நீங்கள் ஆமாம் அப்படி ஆடுத்து பிரம்மோத்சவம் மாதிரி ஆடுத்து கருத்து பெருசு ஹைட்டு குறைச்சேன், டயமீட்டர் கொஞ்சம் பெருசு. நீங்கள் சுவாமி பெருசாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சின்னதாக மட்டும் குறைச்சேன், அது ஹைட்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சேன். ரொம்ப அருமையானது எல்லாமே ஆர்ட். நம்ம சிவன் சாருக்கு அப்படி பிடிச்ச உடனே எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவார். அத்தனையும் ஃபோட்டோ எடுத்துருக்காரு, ஃபோட்டோ எடுத்தா சொன்னார். அவர் தான் சரஸ்வதி இங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னாங்க. நீங்கள் பெரிய பார்த்துருவான். நான் கேட்டேன், சார் தான் சொன்னார் அங்கங்கே இருக்குது, அங்கே இங்கே இடத்துல சரஸ்வதி இருக்குது, அந்த இடத்துல எது இருக்குது தர்ஷனம் இருக்குது. சாருக்கு ரொம்ப பிரியமான இடம் அங்கங்கே சொல்ல போனாங்க. எடுத்து பார்த்து போட்டேன் அப்படி நடந்து. அப்புறம் என்னாச்சு, இப்போ தேசாந்திரம் பண்ணி பண்ணவங்களுக்கு பெரிய டூரிஸ்ட் சென்டராக எடுத்துருங்க. பெரியவா எந்த ஆரம்பித்தாலும் சமாஜம் ஆரம்பித்தாருன்னா அப்படி தான் அது அந்த நதி மூலம் மாதிரி நூண்டு போகும். அப்புறம் பெருசாக தான் போக வாழ்க்கை இதில் போய் எப்படின்னு தெரியாது, அப்படித்தான் நடந்துருக்கு. அப்போ இது பெரியவா ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்தில் சுருட்டுப்பள்ளி, அது தெரியும். ஊர் பேர் தெரியாமல் இருந்த கோவில் பெரியவா ஜெகநாத் ரொம்ப இருந்தார். செத்துப்பட்டவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜெகநாத் பீரியட் அவர் பக்தி. இப்போ பெரிய ஸ்லோகத்தை அப்படியே படி எங்கிட்ட ஸ்லோகம் இருக்குது. அந்த ஊத்துக்கோட்டை அந்த இதில் எதுன ஸ்லோகத்தை எழுதி அப்படியே பயிற்சியே இருக்கு. அவனி பெரிய அந்த இடமும் போட்டு வந்துடுத்துல அப்படியே பிரதோஷத்துக்கு. ஆனால் அவளுக்கு ஒரு நேர்மை இருக்குது பெரியவா. அவளோட இது வாங்கி பண்ண புஸ்தகம் பெரியவாளை பற்றி மென்ஷன் பண்ணி இப்படி இருந்தது. பெரியவா வந்த அப்புறமா தான் இந்த கோவிலுக்கே இது வந்திருக்குன்னு அவள் மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்கா. அந்த இடத்துல பெருசா பெரியவா போட்டோ ஒன்று வச்சு எழுதி வச்சிருக்கா. பெரியா பண்ண ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கா. அது ஊத்துக்கோட்டையில் அந்த சுட்டுப்பள்ளியில் பண்ணியிருக்கா. பர்டிகுலர் ஜெகநாதன் ஒருத்தர் நீங்கள் ஒரு பையன் ஷாக்கு சுட்டுப்பட்டா அவரு போயிட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் புக் அண்ணாமலை அவெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் வருவாங்க ரொம்ப பிரமாமன் இருந்தீங்க. ஹவாய் இங்கேன்னு சொல்லிவிடாபடிக்கு பொண்ணுமே தெரியாபடிக்கு மூலம் தெரியாபடிக்கு ஆலமரத்து வர மாதிரி எங்கேயோ போட்டு போயிடுறான். இங்கேயோ பிரமாமா அப்படி வந்து போய் தெரியறது. அவாட மூலகாரனு ஒருத்தர் தெரியாது. வந்தமகிலம் ஜகதபங்க குணதுங்கமமதம் திருதவிதும் சுரசரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கே இருக்கிறது. என்னன்னா யாரெல்லாம ரெஃபர் பண்ணி சுவாமி இருக்கா பாருங்கிறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எங்கே போகுதுன்னு புரியல. பட் ஏன் போயிடலாம் நம்ம மாட்டுக்கு இந்த நான் பார்த்தேன். எனக்கு அப்ரோச் பண்ணி இந்த குறுக்கில் இடமா இருக்கு. எனக்கு திருக்குறங்குடி ஒன்றுமே அப்ரோச் பண்ண வைத்திய சொல்லி 5 மைல் இருக்குது.
அவர் தான் அந்த சுப்பனி சொல்லி இதெல்லாம் திருஞன் குருக்கள் 2 பேரும் ஆத்மாத்மா பண்ணிட்டு அந்த குருக்கள் ரொம்ப ஐடியல் பிளேஸ் எனக்கு திருப்பு இதுதானே திருமானக்குடி திருமாவளக்குடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் எனக்கு அங்கே போகணும் ரொம்ப நாள் இருந்தே இருக்கு இருக்க முடியல. அதனால எனக்கு ரொம்ப நிஜமாவே சொல்கிறேன் ரொம்ப சீரியஸ் டைம் உடம்பு என்னால் முடிஞ்சப்போ நடக்கலாம் முடியல. நிச்சயமாக இடுப்பு வலி அங்கே இருக்கு எனக்கு. அதுக்கடுத்து இப்போ என்ன யூரினேஷன் அடிக்கடி ராத்திரி போது எங்கே போக முடியுங்க எனக்கு போகிற அதான் கும்போங்கிறது எனக்கு இது கொல்ல மாட்டுவேன். நான் வந்து பார்த்தா அதிரத்துக்கு வரல எனக்கு பல ட்ரிபிள் எனக்கு ஸ்டேங்கில் கால் வலி கூட இல்லை. கால் வலி மலைச்சு இதோட கஷ்டம் கால் வலி வந்துடுவேன். நீங்கள் நைட் எங்கேயான பார்த்தானே எனக்கு மேலே டாய்லெட்லேயே தான் ஆரம்பிச்சு எனக்கு பிசினஸ் பண்ணி ஆகணும். மறுபடியும் எனக்கு ராமன் திருப்பதி இஷ்டம் ராமத்துக்கு போய் 4 பேர் போனேன். அதனால தான் இவ்வளோ பக்கத்தில் நடக்கிற அதிருத்தத்துக்கே நான் வரல. நான் முந்தி போல ஹெல்த் அவ்வளோ வரேன் எனக்கு ஒன்றும் இதாக இல்லை பார்த்தீங்க. நீங்கள் பேசாமல் சாலைகணி வந்துருங்களேன் மத்தூர் என்ன குளிர் தாங்க நான் குளிர்தான் இங்கே இருக்கமா குளிர்தான் உங்களாம் கேட்டு இருக்கேன். நான் இங்கே இருக்கேன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாயா குளிர் நான் நேற்று மட்டும் படிச்சு பார்த்து பழசெல்லாம் போகிறதுக்கா நீங்கள் குளிர் மட்டும் இருந்தால் நீங்கள் ஒத்தினை கண்டுபிடிச்ச முடியாது எனக்கு. அப்பேற்பட்ட இடங்கள்லாம் இருக்கு நீங்கள் கவுண்டு காசியே கங்கை சரியில்லையாம்பா. ஆனால் அங்கே இருக்க கங்கை பியூட்டி எங்கேயுமே இல்லை. டிஃபன் நான் அதை பார்த்தா அங்கே 2 வழியில் கொள்ளடம் மாதிரி போகுது காவேரி மாதிரி போகுது. பாதி வரைக்கும் மணல் இருந்து அங்கே தான் நான் கங்கையை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மணல் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கு. நீங்கள் நேரில் பார்த்து மிஸ் தான் போட முடியும். எப்பேற்பட்ட இடம் தெரியுமா அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்க முடியல. யாரும் சம்மந்தம் இல்லாதவரெல்லாம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொல்லுமாவிலேருந்து பார்க்க சொன்னாங்க, மெட்ராஸ்லேருந்து பார்க்க சொன்னாங்க. இங்கேருந்து என்ன பார்த்துட்டீங்க நான் சைக்கிளை ஊற்றி தீரே வளர்க்குறீங்க. நான் திண்டாடிக்கிறீங்க எனக்கு ஒரு ஒன்று சுத்தி ஏற்படல. எனக்கு ஒன்றும் ஞானம் வரல, ஒன்றும் பேசிக்கோட வரவே இல்லை எனக்கு. நீங்கள் என்ன வந்து அதை கேட்டு நான் அனுப்புற முன்னு உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க அடிக்கடி சொல்லிட்டு என்னை பார்த்தாலும் அவங்க நடந்திருக்கலாம். ஆனால் என்ன நடக்கல சொல்லுங்க. நான் சொல்லுங்கள் என்ன நடக்கலை தூங்கி பெரிய அனுப்புற மாட்டேன் எனக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஐம் ஜஸ்ட் லைக் கண்டக்டிங் வேறு தான். நீங்கள் பெரியவா ஜெனரேட்டிங் செட்டை நீங்கள் ரிசீவிங் என்று நீங்கள் ஃபேக்ட்ரி நீங்கள் நான் மேலே ஒரு அலுமினியம் கேபிள் தான். என்னால் வச்சு நினைக்காத சொன்னால் கூட அப்படி தான் சொல்லுவார். ரொம்ப மரியாதை என்னது அடக்கத்து காசு இருக்காது இன்னும் ரொம்ப பெருசாக கிளப்பி வரா பார்த்து எனக்கு எரிச்சலாக வருது. எனக்கு அப்படி அவளை கண்டா அவ்வளோ எரிச்சல் திட்டினா கூட எனக்கு எரிச்சல் வருது இல்லை எனக்கு எனக்கு திட்டினானே. உங்களுக்கு அது ரொம்ப பழகிப்படுத்து போயிடுவா. நீங்கள் பிரம்மச்சரியா இருக்கிறதுலேருந்து திட்டு வாங்கி அது பழகி போயிடுது. வந்தமகிலம் ஜகதபங்க குணதுங்கமமதம் திருதவிதும் சுரசரீ ஸோ பண்ண இன்னும் அவளுக்கு இது இல்லை அப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால துளசி பண்ணிடுறா. இது பண்ணதை பார்த்துங்க பிரார்த்தனை எங்களுக்கெல்லாம். பட் எதுவாக இருந்தாலும் பேசுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. தெளிவாக பெரியவா சொன்ன மாதிரி பெரியவா இப்போ இருக்கிற இடத்துலையே அதிஷ்டானம் பண்ணி லிங்க பிரதிஷ்டை பண்ணி நிச்சயமாக துளசி மாடம் வைக்க போகிறது இல்லை. எனக்கா கேட்கறதில்ல இனிமேல் சர்ப்ரைஸிங்லி நெவர் பிலீவ். இப்படி எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாருன்னே தெரியல எனக்கு. உங்களுக்கு பெரியவா இவ்வளோ பேர் வரலன்னா தான் ஆச்சரியப்பட்டிருப்போம். If these many people have not come, then only it's a surprise. It's not a surprise. So many people have come. If it is not for you, for whom else people will come? It is not for you. It is the life what you have lived with Mahabariva. எங்களுக்கெல்லாம் பெரிய பிளஸிங் என்னன்னா Mahaswami says to you when you were this one, I will live for 120 years. This year will be the 120 years of Mahaswami. See, we are seeing with the same swing. Swami is there for 120 years. Still we pray Mahaswami again. When you extend this one. அது ஈஸ்வர திட்டம் என்னன்னு தெரியாது. உங்களுடைய பிரார்த்தனை என்னன்னு தெரியாது. எனக்கு மட்டும் நான் சொல்லிட்டோம்னா லாங் பேக் ஐ விஷ் அண்ணாமலையா சிவாங்கிறத நான் அங்கே விரும்பலையே பார்க்கல. நான் ஒரு தடவை போயிருக்கும்போது இந்த விசிறி சாம்பல் ஆசிரம் தங்கியிருந்தேன். மறுநாளைக்கு தான் தங்கினேன். ஈவினிங் எரியறும்போது பெரிய அப்படி அந்த தீபம் எரியறும்போது பெரியவா தண்டத்தை பிடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமாம். எனக்கு அதுலேருந்து பெரியார்கிட்ட கூட எனக்கு ஸ்பெஷல் அருணாச்சல சிவான்னு சொல்லி வாஸ்தவம் இல்லைங்கிறதில்ல. அந்த மகானுடைய தண்டத்தை பிடிச்சி ஏன்னா அந்த ஷேப்பு கல்யாணம் அந்த வெயிட்டு அப்படியே உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கா. அப்படியே இருக்கு. சில சமயம் பெரியவா நீங்கள் கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஃபுல்லாக பேசினது ஃபுல்லாக பெரியவாளை பற்றி பேசினேன். அப்போ தான் கல்யாணி ரொம்ப சொன்னான். உண்மத்தை பஞ்சாட்சத்தை பற்றி சொல்லுவோம், கண்ணுக்கு எழுத்தாப்புல பார்த்தேன் அப்படின்னா. அதாவது முடிச்சுட்டு இருக்கும்போது வலிக்கிறதுன்னு சொல்கிறாரே தவிர நினைப்பு இல்லாமல் இருக்கும்போது பெரியவாளை பற்றியே பேசின்னு இருக்கா அப்படின்னா. வேறு யாரை பற்றி பேசிக்கிறது எனக்கு அதை விட பர்டிகுலராக இந்த ரூம் ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. அப்படியே? ஆமாம்மா.
அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவ்வளோ டேட்டியாக இருக்கும், ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. ரொம்ப நல்லதா அதுவும் அவளுக்கு ஆதாரம் நீ போடுற அவளாம் ரொம்ப பக்தியாக இருக்காளா, எவ்வளோ நாள் வரும் போடுறது காப்பாற்றுவா. நான் நினைக்கிறது கடைசி வரைக்கும் சன்னியாசியை பற்றி விடாமல் எவ்வளோ போடப்படுறதோ அதுக்காக தான் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஏதோ இந்த கொஞ்சம் ட்ரீட் பண்ணி நாளைக்கு அங்கே டிசார்ஜ் பண்ணி ஆச்சுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நடந்து உங்கள் அனுஷ்டானத்தை நீங்களே பார்த்துக்கணும். அதுதான் எங்கள் விஷயம் இருக்கும். இல்லை பெரியவா, இப்போ பெரியவாள்கிட்டேருந்து அந்த ட்ரெடிஷனில் பார்க்க முடியும்னா உங்களை பார்க்க முடியறது, ட்ரெடிஷன் போயிடுங்கன்னு கவலை தான். இந்த உடம்பை பற்றி கவலை இல்லை, இந்த ட்ரெடிஷன் வந்து பெரியவாளுக்கு அப்புறமா 100% சன்னியாசி அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் பார்க்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டமா இருக்கு இல்லையா? வேலையில் பார்க்குறது கால் இருக்கா பெரியவா. அப்புறம் இன்னொன்று போயிடுவேன், இப்போ வந்து இங்கே 50 பேர் இருக்கா 100 பேர் இருக்கா, ஆனால் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் யார் சொல்கிறீங்களோ அவளை மட்டும் இருக்க சொல்லி சொல்கிறேன்னு நான் இப்போ அதான் லுக்கில் வந்தேன். நீங்கள் சொல்லுங்கோ, சுவாமிகள் சொல்லியிருக்காரு இவா மட்டும் இருந்து பார்த்துட்டா போகிறோம். அதுக்கப்புறமா தர்ஷனத்துக்கு அங்கே வந்து தர்ஷனத்துக்கு வருதோ இது பண்ணுறதோ பண்ணலாம். சிசுரூஷை பண்ணுறதுங்கிறதுக்கு நீங்கள் யார் சொல்கிறீங்களோ அவளெல்லாம் இருக்க சொல்லலாம். நிஜமாகவே நீங்கள்லாம் இருக்கிற பயன்படுறதுக்கு ஐ ஷுட் பி ஒர்த். பெரியவா பெரியவா, நாங்கள் ஜென்மாவில் பண்ண புண்ணியம் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் இந்த வார்த்தை ஒட்டி சொல்லாதீங்க. நீங்கள் ஒருத்தா இல்லைன்னா உலகத்தில் யாருக்கும் ஒருத்தர் இருக்கு, வேறு யாருக்கும் ஒருத்தர் இருக்கு. நீங்கள் இந்த வார்த்தை ஒட்டி சொல்லாதீங்க. இல்லை, அதோட ஒன்று கிளியராக வச்சுக்கணும். நான் சொன்னப்பல என்ன பண்ணேன், நான் விசிறி சாமிகள் ஆசிரமம் இருக்குது திருவண்ணாமலையில். முதல் நாளைக்கு எங்கள் ஊரில் வந்துட்டு முன்னாள் தீபம் எரியிறது, அப்பா பட்டு எரியும் நீங்கள். அப்படி எனக்கு அது வரைக்கும் பெரியவாளை யார் பாதிச்சு. எனக்கு 2 விஷயம் ஒன்றும், திருவண்ணாமலையில் சேர்த்தா முடிச்சு ஒன்றும் நமக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. அப்படின்ட்டு அந்த தீபத்தை பார்த்தேன். இன்னும் பெரியவா தானத்தை ஷேக் வஸ்திரத்தை கட்டிட்டு அப்படியே தானத்தை வச்சுருந்தே இருக்கிறாங்க. சரி, நமக்கு பெரியவா இதை கடைசி நானும் 2 மணி நேரம் பூர்வம் சேரப்பா உடம்பு. அதனால் தமிழ்நாட்டு ஒரீடு பாக்கியெல்லாம் இல்லை. இவ்வளோ பேருக்கு வேலை செஞ்சு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டம்? காலை வெளியேந்து குழந்தைலாம் சாப்பிடக்கூட இல்லை. நாங்கள் மெட்ரூர் சுவாமிகள் இல்லை சாப்பிடாமலாம் இருக்கிறதுக்கு. நாங்கள்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு தான் கைங்கரியம் பண்ண முடியும். கைங்கரியம்னா நம்ம வந்துட்டு போகிறது தான் கைங்கரியம். அனந்தராமனும் சுப்புனியும் கோபால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்ததெல்லாம் எங்கிட்ட ஒரு டிவிடி தான் இருக்குது. ஆமாம், கன்வெர்ட் இப்போ தான் நிறைய இன்சென்ஸ் இருந்துருக்கு, நிறையா இருக்குது. நவம்பரோட எல்லாம் ஒரே நாளில் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. அதை அரேஞ்ச் பண்ணிடுறேன் நான் உடனே. இப்போ மெட்ராஸ் போனோடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ 4 பேர் இருந்தால் போகிறோமா பெரியவா? 4 பேர் ஜாஸ்தி 3 பேர் இருந்தால் அப்புறம் ஆல்டர்னேட்டாக 4 பேர் வச்சேன். இந்த ஆனந்த பாபுன்னு இருக்கான், மற்ற ரொம்ப நல்ல பையன். நீங்கள் சரி தாங்கி இருப்பான். அவனுக்கு சரியாக வைத்தியத்துக்கு போட்டான் பையனதுனால இங்கே கூட்டு சரசனத்தையும் டெஃபினட்டாக கவலையே இல்லை. அவளை யாருக்கு என்ன இல்லை, யாருக்கு 4 பேருக்கு மேலே இருக்க முடியாது. அது அவன் ஹாஸ்பிட்டல் அதுக்காக டாக்டர் वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी. இந்த மனுஷன் ஜென்மத்தில் பிறந்து ராகத்வேஷ மதமாச்சரி இல்லாமல் இருந்ததுன்னா அதை விட எனக்கு வேற ஒன்றும் மோட்சம் கிடையாதுன்னு தீர்மானம். மனுஷனுக்கு அது எல்லாம் இருக்கக்கூடாது. वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी. तरङ्गनिकुरुम्बधृतिरं पटजटं शमनडम्बसुहरं भवहरं. सिन्धयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. धीमहि तन्नो हंसः प्रचोदयात्. वन्तमखिलं जगदभङ्गगुणतुङ्गममतं धृतविधुं सुरसरी. तरङ्गनिकुरुम्बधृतिरं पटजटं शमनडम्बसुहरं भवहरं.
शिवं दशदिगन्तरविजृम्भितकरं कररसं मृगशिशुं पशुपतिं हरं शशिधनञ्जयपतङ्गनयनं परचिदम्बरनटं हृदि भजे